டைகர் அப்படின்னாவே இமிடியட்டாக நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வெரி பவர்ஃபுல், எதை வேணாலும் அடித்து சாப்பிட முடியும் அப்படின்னு தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதுவே பசியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வரும். எப்படி தெரியுங்களா? சிம்பிள், ஒரு பெல்லை வந்து அதனுடைய கழுத்தில் அதுவே கட்டிக்குதுன்னு வைங்களேன். என்ன வலிமை இருந்தாலும் அந்த புலியினால் ஒரு இறைய கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அது நடக்க ஆரம்பித்த உடனே அந்த பெல்லை அடிக்க ஆரம்பிச்சிடும், சத்தம் வந்துகிட்டே இருக்கும். எல்லா மானாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடி போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில விஷயங்களை சைலண்டாக செய்ய வரைக்கும் தான் புலி பவர்ஃபுல். அதையே வந்து ஒரு மனிதர்களாகிய நம்ம லைஃப்பில் பண்ணி பாருங்கள். பிஃபோர் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோலை ரீச் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு நிறைய வெளியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் லைக் டைகர் மூவ்ஸ் வித் த பெல். அப்படி தான் மிகப்பெரிய வேலைகள் அனைத்துமே ஒரு சைலன்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. பி சைலண்ட் பிஃபோர் யூ ரீச் யுவர் டார்கெட். தேங்க்யூ.